முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். அதற்கு 4 முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் 4 கட்சியினுடைய பெயரை நம்ம குறிப்பிட்டிருந்தோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி அப்படின்னு 4 கட்சி. மற்றவை இவர்களை தாண்டி இவர்களுக்கு என்னுடைய சப்போர்ட் இல்லை மற்றவை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதுல அதிகபட்சமா நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு 39 விழுக்காடு இளைய தலைமுறை, அதாவது முதல் தலைமுறை, இளைய தலைமுறை அல்ல முதல் தலைமுறை வாக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமுக கூட்டணிக்கு 26 விழுக்காடு முதல் தலைமுறையினர் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணிக்கு 18 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க வாக்களிப்போம், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 12 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் தலைமுறை வாக்கு அதிகமாக இருக்கிறது. 39 விழுக்காடு முதல் தலைமுறையினர் நாங்க விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவை இவர்களை தாண்டி மற்றவர்களுக்கு நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு முதல் தலைமுறையினர் வாக்காளர்கள் 5 விழுக்காடு பேர் மற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிகபட்சமா நாம பார்க்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். விஜய் ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலையில அது அவருக்கு ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது தேர்தல் களத்தில் அப்படிங்கிறத இது நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம கேட்ட மிக முக்கியமான சுவாரஸ்யமான இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது இதையோட தொடர்புடையதா, ஆனா சற்று வித்தியாசமானது. அதாவது